ரெட் அலர்ட். வா போலாம். வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கும் நிலையில் பெங்கல்னு புயல் வந்திருக்கு. டேய் பொருளை டக் டக்குன்னு மேலே ஏத்துங்கடா, மழை வரப்போகுதுன்றாங்க. வா. இருடா ஒரு நிமிஷம் இடிச்சுக்கிட்டேன்டா. உனக்காக தான் நான் சமைக்கிறேன், காரம் இல்லாம சமைச்சிடுறேன் ஓகேவா? டிஸ்கஸ்டிங் கைஸ். நான் செஞ்ச வெங்காயம் போட்டா காரம் குழம்பு போடுறேன். உனக்கு தான் கை தான் எரியுது, எனக்கு வயிறு எரியுது. நான் இவ்வளோ நேரம் செஞ்ச கிரேவி காரம் சத்தியமா நல்லா தூக்குடா. ஏய் என்னடா உன் பிரச்சனை? உண்மையிலே பிடிக்க முடியல. பிடிக்க முடியல, நான் எப்படி பிடிக்கிறேன்? இங்க வா, ஃப்ரெண்ட் வா. நான் உன் சொன்னா உடனே நீ என்ன சொல்லணும் அப்படிதானே? வா இப்போ நான் எப்படி தூக்குறேன்? ஏத்ரா ஏன்னா எல்லாமே நான் பண்ணுறேன், நீ என்னதான் பண்ணுவேன்? ஏத்துறா தூக்குறா ஏறா இது மட்டும் சொல்லினே இருப்பியா? லைட்டா தூக்கு. அப்பா முடியலடா. பார்த்து கண்ணாடி உடச்சிட போற, எடுத்து வச்சிருவா இதை. இருடா ஒரு நிமிஷம் இருடா, இடிச்சுக்கிட்டேன்டா. போ உள்ள வச்சிருங்க, இங்கே சாரில் அடிக்கும். இன்னும் ஏற்றணும் நிறையா. போன வாட்டியே இப்படிதான் ஏற்றி வச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து நல்லா ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்காங்க. போன வாட்டி இருந்தாங்க, இந்த வாட்டி புயலில் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்து மரம்லாம் வேறு கட் பண்ணி விட்டு போனாங்க. ஓகே, ஸோ மரம் ஏதாவது லைன் ஒயரில் அறுத்துடக்கூடாதுன்னு விடும்போது கட் பண்ணி விட்டு கிளையெல்லாம் உடச்சி விட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் பயமாக இருக்குல்ல. அதனால தான் இப்போது நியூஸில் வேறு நாளைக்கு பயங்கர ரெட் அலர்ட், அதாவது 30ஆம் தேதி பயங்கர மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. காற்று வர மெசேஜ் வந்துச்சு உனக்கு? எனக்கு வந்துச்சு கவர்மெண்ட்லேருந்து. எனக்கு அப்போ எனக்கு ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்று பிற்பகல் பெங்கல் புயல் கரை. எனக்கு 2 லாங்குவேஜ் அமைச்சிருக்காங்க கைஸ். வந்துச்சா? இது பாருங்க கைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ இது அடிக்க போகுதுன்றாங்கன்னும் போது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா இந்த பொருள்லாம் வாங்கிக்கல. பால்லாம் சும்மா நேற்று வாங்கினது தான், ஸோ வாங்கி வச்சுருக்கிறது தான். அதேமாதிரி பிரெட் பேக்கெட்டு அந்த மாதிரி நம்ம போன இதுக்கு மலைக்கு வந்து வாங்கினோம். பார்த்தா மழை ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒரு நாள் தானே, ஒரு நாள் நாளைக்கு கரையை கடந்து தான். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போயிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஏற்றணும். வேறு என்னடா எல்லாத்தையும் முதல்ல ஏற்றணும், அதுக்கே டைம் ஆகிடும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுவோம் வாங்க. ஸோ முக்கால்வாசி கீழே இருக்க பொருள் எல்லாமே தண்ணியில் நனைஞ்சா டேமேஜ் ஆகுது, எல்லாமே நாங்கள் ஏற்றிட்டோம். தண்ணியில் நாங்கள் நினைவோம், பட் ஆனால் பொருள் நினையாது. ஸோ அந்த இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே விட்டு விட்டு பெய்யுது. கண்டினியூஸாக மழை ஹெவியாகவும் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் தூரல் போடுது. கிளைமேட் நல்லா செம்ம ஜில்லுன்னு ஊட்டியில் இருக்க மாதிரி செம்மையாக இருக்கு. சூடாக ஒரு காளான் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செம்மையாக தான் இருக்கும். சாப்பிடுவோமா? இந்த மழையில போய் காளான் சாப்பிடுறீங்களா? போயெல்லாம் சாப்பிடலாம். நாங்க செஃப் ஆயிட்டோம். இப்போ நாங்க செஞ்சுதான் சாப்பிட போறோம். நீ செஞ்சு கொடு. பயப்படுறாங்க. பயம் இருக்கும்ல, அந்த
ஏன்னா நம்ம சமைச்சோம்னா அந்த இடமே நாஸ்தியாகி ஒரு மாதிரி அவங்களுக்கு வேலையை வச்சிடணும், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் செஃப் ஆனதுலேருந்து வெளியில் சாப்பிட்றதில்ல. ஆமாம். ஸோ நாங்களே செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இப்போ என்னென்னா ஆக்சுவலாக வந்து வீக்கெண்ட் பிளான் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வந்து குக்கிங் சுப்பு சர்வீஸ் பண்ணலான்ட்டு. ஸோ பீஸா சேலஞ்ச் தான் பண்ணலான்னு பிளான். இப்போ மலையில் பீஸா சாப்பிட்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, காளான் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். ஓகே. பட் ஆனால் காளானுமே வந்து பெரிய ப்ராசஸா, ஆனால் பாதியே பிரிச்சுட்டோம். நான் வந்து பொரிக்க போகிறேன், இவன் அந்த கிரேவி செய்ய போகிறான். ஓகேவா? நான் மஷ்ரூம் நான் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பண்ணுறேன், செகண்ட் ஆஃப் இவன் பண்ண போகிறான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காளான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ரெடியா? போலாமா? போலாம். ரெடியாடா? ரெடிடா. நீ ரெடியா? இன்னும் நீ முடிச்சாதான் என்னால் முடிக்க முடியும். ஒன்னே நான் பண்ணுறேன். இது எல்லாம் இப்போ தான் எடுத்தாச்சு, எல்லாம் கட்லாம் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ நேரம்டா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனோம்னா பவுலில் வந்து இப்படி லைட்டாக கழுவிட்டு நம்ம வெளி சைடு கழுவுறோம் பார்த்தீங்களா? இல்லைடா, உள்ள ஆல்ரெடி கழுவி இருக்குது, வெளியில் அழுக்காது. ஓகேவா? ஸோ பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் அண்ட் முட்டைக்கோஸ் மறந்துட்டான். இன்னும் என்னன்னா காளானில் மெயினே வந்து முட்டைக்கோஸ் தான். ஓகேவா? காளான் நம்ம சொல்கிறோம், ரெண்டுமே வந்து சில பேர் முட்டைக்கோஸ் தான் நிறையா இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த கடையில் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காளான் போடுறான்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா 200 கிராம்ஸ் வந்து நம்ம காளான், அதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் ஈக்குவலாக நம்ம போடுறோம் முட்டைக்கோஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிப்போம். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். என்ன எட்டி பார்க்குற? எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துன்னு இருக்கேன்டா. இருடா, முடிக்கிறேன்டா. பரபரன்னு செஞ்சால் எப்படிடா? நம்ம சாப்பிட்றதுக்காக தான்டா, நீ நம்ம டாக் டீம் தான்டா பண்ணுறோம், அப்புறம் என்னடா? ஸோ நெக்ஸ்ட் வாரம் வந்து நிறைய பேர் பீஸா சேலஞ்ச் கேட்டிங்க. ஸோ அதுவுமே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் பண்ணிடுறோம் பீஸா சேலஞ்ச். ஓகே ஓகே. இது பிடிக்கிறது மட்டும் வாண்ணா, கை கழுவுடா. நான் இன்னும் 100 ரூபா நாமலாம் நான் கை கழுவியா பண்ணுறது. அதான் கை கழுவாம பண்ணாலே ஒரு டேஸ்ட் தெரியும்ல. அதுதான், அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. அதில் தான் பிரியாணி சேலஞ்சு ஜெயிச்சான். அப்படிலாம் இல்லை காய், சுத்தம் சொன்னமே அதெல்லாம் ஒரு டேஸ்ட் தான் இல்லை. ஸோ நல்ல தண்ணியில் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். அது நீ உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ரா. நான் பண்ணுறவா பேசாமல். உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது பண்ணாதான்டா நீ அதில் போட முடியும். கடையில் நான் பண்ணினே வரேங்க. அது பன் சைடில் ஒரு பக்கம் குழம்பு. இது ரெடி பண்ணி எடுத்து வந்துடுவாடா, இதை பைத்தியமே. ஸோ நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைதா. இது பத்தாதோ? பவுல் பெருசாக எடுத்துக்கலாமா பிசைறதுக்கு? இது பத்தாது. நியூஸ் பேப்பர் வச்சுனா பார்த்தோம். இது கிளாஸில் அவ்வளோ சீக்கிரம் பத்தாது. இது ஓகேவா? உருக்க தான் முடியும். இது ஓகேவா? ஜோக் சொன்னோம்ல, இது என்னது? இது எடுத்து போய் வாஷ் பண்ணி இதில் போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு பிசையணும் கொஞ்சம். அதுதான் பாத்திரம் நம்பர் 2, 3. இதனால தானே அம்மா டென்ஷன் ஆகிறாங்க போல், எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுருவோன்ட்டு. போட்டுருவோன்னு என்ன செய்யாத சுபு. சரி, நீ சமைக்கும் போது பார்க்க தானே போகிறேன். ஒன்லி 1 கடாய். ஓகே. ஸோ இதில் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா. ஓகே, 1 கப் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். சிக்கி, உனக்காக தான் நான் சமைக்கிறேன், காரம் இல்லாமல் சமைச்சிடுறேன். ஓகேவா? ஓகேவா? எனக்காக சமைக்காரமா. ஹாய். ஸோ இதுதான் 1/4 கப்பு. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட, வீட்டில் இருக்குன்றாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்குடா. என்ன தேடவே மாட்டியாடா? வீட்டில் எது எங்கே இருக்குன்னே தெரியாதா? எப்பா, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கு பயங்கர யூஸாக இருக்குங்க. இப்போ சமைக்கிறதுக்கு யாராவது ஃப்ரெஷ்ஷுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர வச்சுன்னு ஏதாவது சவுண்ட் அப்படி செஞ்சான். சூப்பர். ஓகேவா? ஒரு டேபிள் ஸ்பூன் கீழே, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து போகணும். மேலே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா. ஓகேவா? 1 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது போட்டிருக்கேன்டா. மஷ்ரூமும் அவங்க சொன்னதை விட மஷ்ரூமும் காளானும், சரி மஷ்ரூமும் கோஸும். ஓகேவா? இது கூட வந்து தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு தான், எனக்கு தெரியல எவ்வளோ தேவைன்ட்டு. போங்கடாடி, எனக்கு தெரியாதுப்பா.
போதும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைட்டாக ஊற்று. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மாவா கன்சிஸ்டன்சியில் வார்த்தைலாம் யூஸ் பண்ண அப்போ தான் நம்புவாங்க நம்ம செஃப்னு. ஓகே, ஸோ இந்த மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் ஈக்குவலாக போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுப்போம். உப்பு போதும், கரெக்டாக இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியல. அப்போ எது கரெக்டாக இருக்குங்க? இல்லைடா, அந்த உப்பு அதிகமாகலாம் தெரிலல்ல, அது சொல்கிறேன். மாவு தான் தெரியுது. ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணிட்டு இந்த மாவு வந்து இதை பாருங்க, க்ளோஸ் டிஸ்கஸ்டிங் கைஸ். இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணி இப்படி வலிச்சு இப்படி போடணும். ஓகே, கொஞ்சம் கேப் விட்டு அமுக்குடா. ஸோ ரீஃபைண்ட் ஆயில், நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் சுட்டுச்சா என்னன்னு தெரியல, எப்படி கண்டுபிடித்தாடி? சும்மா ஒரு பீஸ். அவ்வளோ போடு, சும்மா ஒன்று போடு. போட்டுக்காங்க, சொல்கிறதுலாம் கேட்பான். அவ்வளோ. ஸோ எல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போண்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாங்க பக்கத்தில் வாங்க. நான் எப்படி தைரியமாக எண்ணெய்கிட்ட கை எடுத்துன்னு போகிறேன்னே தெரியலடா எனக்கு. ஸோ எல்லாம் வந்து இவ்வளோ அளவு தான் எடுத்து நம்மளுக்கும் தைரியம் வந்துச்சுங்க. சொன்ன மாதிரி நானும் செஃப் ஆகிட்டேன் போல. தெரியுதா? அது நீ ப்ரொஃபஷனல் செஃப் இல்லைல்ல, அதனால உனக்கு பயமாகுது. அது சாப்பிட்டு போய் நீ தெரியும், நீ சாப்பிட்டு அங்கே காமி மக்கள்கிட்ட சொல்லி எப்படி இருந்தேன். படங்கிச்சுனாடா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டிச்சுடா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம உடைக்க தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. நவுத்து எடுத்து வைக்க மாட்டேன், திருப்ப தான் முடியாது. கைஸ், அவனுக்கு முடிய போகுது. எஸ், முடிஞ்சிச்சு எனக்கு, அவ்வளோதான். இப்போ ஹரிஷ் களத்தில் இறங்க வேண்டிய டைம். எஸ், எனக்கு தெரிஞ்சு நான் சக்ஸஸ், என்னோட பார்ட் சக்ஸஸ். உப்பே இல்லை. இப்போ அவன் டிஷ்ஷை காப்பாற்றணும்னா உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுதுல்ல, சாப்பிட்டல 2 பீஸ் தான் முடியும். ஸோ இதில் அப்படியே இந்த சாட் மசாலா பெப்பர்லாம் தூவி சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். சும்மா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகணுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி. இது போடு. போடுறா, அவனுக்கு எப்படி தண்ணியில் தள்ளண்டா, பயப்படுறா. இப்போ எதுக்கு தண்ணியை ஊத்துற பிடிக்கும் மாதிரி? அவன் வெங்காயமே போடலடா, கேமரா ஃபோக்கஸ் போகுது. அப்படியே 1/2 கிலோமீட்டர் தள்ளி போட்டு சீனு வேற. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன? ஏன் தேது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லையே, அது போட சொன்னாங்களா என்ன? ஆமாண்டா. அட பைத்தியக்காரா, எல்லாத்தையும் எடுக்காம வந்து கையை கட்டி நின்றுக்கிட்ட அப்படியே என் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூடாகலாம் பார்த்தீங்களா கைஸ்? போடுவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரி, இப்போ என்ன பச்சை மிளகாரி போடுறா, அப்படியே போட்டுருணுமா? கீரைலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் போடு. கருவேப்பிலை போடு. எவ்வளோ? அப்படியே போடு. எவ்வளோ வேணுமோ உனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போடு. போதுமா? இல்லை போடுவா? போதும். எவ்வளோ நேரம் வதக்கணும் இது? பச்சை வாசனை போடும். என்னடா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் ஓட்டி நம்ம உசுரை வாங்கினு சை. இந்த போட்டுக்கோ, அதுதான் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகிது, செம்ம வாசனை அடிக்குது பேர். நம்ம செஞ்சதை பாப்பாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறோம். போண்டா கட்டிடா, நல்லா தான்டா இருக்கும், நம்புடா சிக்கி, நல்லா இருக்கும். சிப்ஸு என்னடா என்ன அந்தரத்தில் தொங்க விட்டு போயிட்டா? மது கொடுக்குறியா? இந்தா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இன்னும் கொஞ்சம் போடுறா. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். என்னடா அப்படியே போடுற அரிசே? டேய் பயமாகுதுடா, நிறையா போட்டடா. குழம்பீனே இருக்காதரா. இப்போ எவ்வளோடா போட? இது ஓகேவா? இதே 1 டீஸ்பூன் தான் கணக்கு. 1 டீஸ்பூன் போட்டேன். இது மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். என்னடா இது எண்ணெய் எங்கடா போகுது? எண்ணெய்லாம் என்னடா இது வர
ரெண்டடா ம் ஓகே 2 டீஸ்பூன் ஓகே. ஸோ ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கான் அம்மாகிட்ட சொல்லி. என்னடா அரையவே இல்லை ஊத்துறா பரவாயில்லையா? இதை போட்டு தான் அதை போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போண்டாவை வந்து பிச்சு வைக்க போகிறோம். உதிரியாக பிச்சு போடுறோம். இன்னும் ஷார்ட்டாக போடணும். நீங்கள் காளான்கல்லில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், அப்படியே எடுத்து போடுவாங்க. கைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ ஊற்ற வேண்டியதான். இந்த பச்சை ஸ்மெல் போனோடனே ஊற்றணுமா? பச்சை ஸ்மெல் போவே இல்லையா? அடி வாங்க, நீ தான் போச்சுன்னு. இது போடுவா குழம்பு ரெடி. போடு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நான் செஞ்ச வெங்காயம் போட்டா இந்த கார குழம்பு போடுறோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வை, அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். லைட்டாக ஃபாஸ்ட்டில் வை. கைஸ் இது போக மாட்டேங்குது கைஸ். சொல்ல நல்லா மிக்ஸ் பண்ணு கைஸ். பத்தல கைஸ். அதுதான் கம்மியாக போடலாம். நான் நிறையா செஞ்சுட்டேன். என் கையை கட்டுப்படாமல் போண்டாவை. நீ கிரேவியை கம்மி பண்ணிட்ட. இதில் வை, மேலே வை. இல்லை இது பண்ணுறா, இது வேண்டாம். ரெடி தண்ணியை ஊற்றி விடு. போச்சு. காளான் கேட்கடி. உனக்கு கை தான் எரியுது, எனக்கு வயிறு எரியுது. நான் இவ்வளோ நேரம் செஞ்ச கிரேவி காணும். படு பாவீங்களா, என் டிஷ் இப்படி பண்ணிட்டீங்களா? வந்து டேஸ்ட் பாருங்க கேமராமேன். அவர் வரமாட்டாரு. கிரேவியில் இருக்க வெங்காயம் சாப்பிட்டேன். காரமாக நிஜமாவே காளான்கல்ல சாப்பிட்ற மாதிரி இது. நல்லா இருக்கு. இது சத்தியமாக நல்லா இருக்கு. ஸோ நம்ம செஞ்சது சக்ஸஸ். எத்தனை டிஷ்ஷில் பண்ணியிருக்கோம் இதுவரையும் நம்ம செஞ்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகினே இருக்குது, எக்ஸப்ட் சோன் பப்படி. எப்படி இதுன்னு சொல்லு. இந்த மலைக்கு சூடான காளான். எப்படி இது என்ன செலவுடி சாப்பிடு. நீ காரமாக செஞ்சுட்டேன் செலவுடி. தாடா உனக்காக. எப்படி இருக்கு? பதில் சொல்ல முடியாம சாப்பிட்டீங்க. இது பேரு 2வது பை போனாலே ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான். என்னடா இவனுங்க பொறாம வருது. ஐயோ நம்மளோட நல்லா சமைக்கிறாங்களே. இல்ல சமைக்கிறாங்களே. என்ன பேசவே விட மாட்டீங்க. சரி சொல்லு. 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்து ஏதோ செய்யறானுங்க. காமெடியா நாளைக்கு அடிச்சு பண்ணுங்க. சரி சொல்லு. இல்ல சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரோட் சைடு காளான் மாதிரி. ரோட் சைடு காளான்மா இல்ல, நல்லா இருக்கு. ஹைடெக்கா இருக்கு. ஹைடெக்கா என்ன சொல்லி நீ ஹைடெக்கா எப்படி காளான் சாப்பிடுன்னு எனக்கு கேட்க போறாங்க. இந்த மலைக்கே சூப்பராக நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நீங்களும் இது மாதிரி வீட்டிலே இருந்து சேஃபாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புயலுக்கு எல்லாம் வீட்டில் சேஃபாக இருந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சோட வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் என்டையர் ஐம் சுப்பு ஆஃபிஷியல் டீம். பாய். ஆ